இறைவன் மிகப்பெரியவன். இன்றைக்கி நம்மளுடைய தக்கலை கோஆர்டினேட்டரோட இடத்துக்கு வந்திருக்கோம். இறைவன் அவங்களுக்கு ஒரு அழகான இல்லத்தை அமைச்சு தந்திருக்கான். எப்படி அமைச்சு தந்தான் அப்படிங்கிற விஷயங்களை யோசித்து பார்க்கும்போது அல்லாஹ்வுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரியல. அவனோட பிளான், அவனோட திட்டங்களுக்கு முன்னாடி நம்மலாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற விஷயந்தான் நமக்கு சொல்ல தோணுது. கோடி 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 மடங்கு நன்றி செலுத்துகிறோம். இறைவன் மிகப்பெரியவன். அவன் தேர்ந்தெடுக்கிறான் தன்னுடைய நல்லடியார்களைங்கிறதுக்கான விஷயங்களை இந்த வீடு எங்களுக்கு சொல்லுது. அதில் வந்தோடனையும் அல்லாஹ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் அஸ் அப்படிங்கிறதான் எங்கள் கண்ணில் பட்டுச்சு. மாஷா அல்லாஹ். இந்த கம்பியெல்லாம் பார்த்தா சிறை கம்பி மாதிரி தெரியலாம். எனக்கு பார்த்தோன்னே அப்படி தான் தோணுச்சு. இந்த இம்மை என்பது முஃமின்களுக்கு சிறைச்சாலை. இதை எத்தனை தடவை கேட்டிருப்போம், எத்தனை தடவை இதை உள்வாங்கியிருப்போம். இந்த இம்மை என்பது முஃமின்களுக்கு சிறைச்சாலை தான். ஆனால் இங்கேருந்து வெளியேறும்போது, இந்த பூமியிலிருந்து வெளியேறும்போது சுபஹானல்லாஹ், நம்ம நேரடியாக அல்லாஹ்வின் திருமுகத்தை சந்திக்க பாக்கியம் பெற்றிருக்கோம். அப்படின்னா நமக்கு நிரந்தரமான சொர்க்கத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான் இல்லையா. அல்லாஹ் போதுமானவன். நிச்சயமாக தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் ஏழைகளுக்கு உணவளித்து கொண்டிருக்கிற இவர்களுக்கு இறைவன் பல மடங்கு பரக்கத்து செய்யட்டும். நேரடியாக இங்கேருந்து கிளம்புனா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அப்படிங்கிற பாக்கியத்தை தரட்டும்னு இங்கேருந்து மனமார துவா செய்கிறோம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அருமையான விருந்து தந்தாங்க. முடிச்சுட்டு அடுத்த நிகழ்வுக்காக கிளம்பிட்டு இருக்கோம். இறைவன் மிகப்பெரியவன்.